மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நேற்று ஒரு பொது மேடையில் வந்து பெண்களுக்கு இழிவுபடுத்தும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுனதுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறதா எங்களுக்கு காவல் ஆணையர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சையில் வந்து மனு கொடுத்ததற்கு இணங்க அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. எங்கள் கட்சியை பற்றியும், அதாவது வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூட தகுதி இல்லாதவர், ஒரு பெண்களின் கண்ணியத்தை வந்து கண்ணியத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவரை எதிர்கட்சி தலைவராக இல்லை, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கு கூட அவருக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு தகுதியே கிடையாது. நேற்று தினம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எங்களது முதல்வர், நமது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களை கொச்சையாக பேசியிருக்கிறாரு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். டிவிகே மகளிரணி சார்பாகவும் மொத்த டிவிகேவும் இங்கே வந்து இன்றைக்கி நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தடவை மட்டும் இல்லை, தொடர்ந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பெண்களை இழிவுபடுத்துறது வந்து இது முதல் முறை கிடையாது. இதையே அவங்க வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அறிவாலயத்திலேருந்து வர்ற வளர்ப்பு எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இது ஏற்பட்ட இழிவாக நாங்கள் நினைக்கிறோம். இம்மிடியேட்டாக அவரை கைது செஞ்சு அவர் மேலே சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும். எங்களோட முதல்வருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அவர் தொடர்ந்து எந்த செய்கள் செய்தாலும் இதை விட போராட்டம் வலிமையாக இருக்கும். அதை நாங்கள் வந்து பெண்கள் சார்பாக நாங்கள் இதை தெரிவிச்சுக்கிறோம். உதயநிதியை உடனடியாக கைது செய்யணுங்கிறதா எங்களோட இந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம். இது வந்து ஒவ்வொரு தடவையும் பெண்களை வந்து தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல சொல்லிக் கொடுக்கறது வந்து பெண்களை மதிக்கணுங்கிறத வந்து அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை வந்து பார்த்துக்கிட்டு இன்னும் அவர் வாய் திறக்காமல் இருக்கார். அதையும் நாங்கள் சேர்த்து கண்டிக்கிறோம். நன்றி. தமிழ்நாட்டினுடைய உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்காக எங்கள் தளபதி தலைவர் அவர் வந்து மிகவும் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட இருந்தும் இந்த தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் இன்னும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அதை செயல்படவே இவங்க வந்து விடமாட்டுறாங்க. எப்படி வந்து ஒரு மேகதாது அந்த பற்றின பிரச்சனையை இப்போ சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஆபாசமான பேச்சை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய ஆட்சி வந்து இதுக்கு முன்னாடி அப்படி தான் கிட்டத்தட்ட 50 வருஷம் 75 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. இது வரைக்கும் என்ன தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க? காவிரி நதியை பற்றி அவங்க இது வரைக்கும் என்னதான் இது முடிவு எடுத்திருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கூட வந்து காங்கிரஸ் கூட ஆட்சி பண்ணியிருக்காங்க, பிஜேபி கூட ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவேரியை பற்றின ஒரு முடிவு கூட அவங்க வந்து எடுத்ததே கிடையாது. ஆனால் இப்போ தான் எங்கள் தளபதி வந்திருக்கிறாரு. வந்து அதுக்கான வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே கர்நாடகாவாளுடைய தமிழ் மக்களுடைய நிலையவும் மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து சிந்திச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக முக்கியமான பொறுப்பில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருடைய பொறுப்பை உணர்ந்து அவர் வந்து செயல்படுறதை விட்டு இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறது வந்து தமிழக மக்களினுடைய என்றைக்குமே நாங்கள் வந்து மன்னிக்கவே மாட்டோம். எத்தனை தாய்மார்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ தங்கைகள், குழந்தைகள், மகள்கள், எவ்வளோ பேர் இருக்கிறோம். இதை எப்படி வந்து நாங்கள் வந்து பொறுத்துக்கிற முடியும்? இனிமேல் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனசையும் அவங்க இடம் பிடிக்க முடியாது. எதிர்காலத்தில் அவங்களோட காலத்தில் எந்த காலத்துலையும் வந்து அரசியலில் வந்து அவங்க வந்து ஜெயிக்கவே முடியாது. இதை கண்டிக்கிறோம், மிகவும் கண்டிக்கிறோம். இன்றைக்கி ஒரு நல்ல அரசியல்னா மக்களோட பிரச்சனைகளை பற்றி மட்டும் தான் பேசணுமே தவிர ஒரு தனிப்பட்ட கருத்தை பேசுகிறது அரசியல் நாகரிகமே கிடையாது. இன்றைக்கி மக்களுக்கு தேவையானது ஒரு தண்ணி, ஒரு பெண்களோட பாதுகாப்பு, வளர்ச்சி, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு தானே தவிர இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு சப நாகரிகம் தெரியாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இன்றைக்கி எல்லா அரசியலும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சின்ன பசங்க, என் பையன் முதற்கொண்டு நியூஸ் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும் போது அது ரொம்பவும் தப்பான எதிர்காலத்தை உண்டாக்கும். ஸோ இது எல்லா தலைவர்களும் இது வந்து ரொம்ப கண்டிக்கணும். இந்த மாதிரி இன்னொரு தடவை யாருமே எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி அநாகரிகமான பேச்சு பேசக்கூடாது. ஸோ இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு மகளிராக இருந்து இந்த மாதிரி பேச்சுக்களை கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது. இந்த உதயநிதியை கைது செய்கிறது ஒரு உதாரணமாக இருக்கும், இன்னொரு தடவை யாரும் பேசாமல் இருக்கிறதுக்காக. டிக்கர் மாடல் அரசாக நடந்தது. இந்த 70 நாளில் தளபதி ஆட்சி எடுத்து மக்களுக்கு வளர்ச்சி பணிகளை தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக செஞ்சிட்ருக்கார். இதை வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல. என்னடா இது, இவர் வந்து சினிமாவில் நடித்தார், அரசியலில் வந்ததுமே தமிழ்நாட்டோட வளர்ச்சியை
சிஎம்மாக இருந்து பிஎம் லெவலுக்கு போயிடுவாரோன்ற பயத்தில் இவங்களுக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல. மைக்கு கிடைச்சதுமே என்ன பேசணும்னு தெரியாமல் என்னென்னத்தையோ பேசிகிட்டு இருக்காரு உதயநிதி. ஏன்னா அவர் வந்து தானாக வரல, அவங்க தாத்தா அப்பா அப்படி குடும்ப அரசியலில் வந்தவருக்கு என்ன தெரியும். அவராக கஷ்டப்பட்டு அந்த லெவலுக்கு வந்திருந்தாருன்னா மக்களுடைய கஷ்டங்கள் அரசியல்னா என்னன்னு தெரியும். அவங்க எழுதி கொடுக்குறத படிச்சுட்டு அதுமாரி அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. 70 நாள்லேயே மக்களுடைய தமிழ்நாட்டோட மக்கள் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் நம்மளுடைய தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் வந்துட்டு பேர் எடுத்துட்டார். அதை வந்து இவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் தண்ணி இல்லை, அங்கே தண்ணி போகுது இங்கே தண்ணி போகுதுன்னு தேவையில்லாமல் பேசுகிறாரு. இதை வந்து மகளிர் அனைவரும் எங்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியின் சார்பாக நாங்கள் அனைவரும் இன்றைக்கி வந்து ஒரு கண்டிக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அவரை கைது செய்யணும். கண்டிப்பாக உதயநிதியை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூட அவருக்கு தகுதி கிடையாது. அதனால் அவரை வந்து உடனடியாக கைது செய்யணும். இந்த நேரத்தில் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உதயநிதி அவர்கள் வந்து எப்போவுமே திமுகவில் வந்து ஆபாசமான பேச்சு இது ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த 5 வருட காலமாக பல அமைச்சர்கள் வந்து இதே மாதிரியான ஆபாசான பேச்சு தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இன்றைக்கி புதுசாக 3 மாதம் தான் வந்திருக்கு இந்த கட்சி 3 மாதத்துலேயே இவ்வளோ தூரம் வந்து பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத பொறுத்துக்க முடியாமல் தான் அவங்க வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து பேசுகிறாங்க. முதல் பெண்களை இழிவுபடுத்தும் எந்த பேச்சாக இருந்தாலும் மகளிரை நாங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆட்சியில் என்ன வந்து வாக்குறுதி வந்து கொடுத்து எதையெல்லாம் வந்து இது வரைக்கும் நிறைவேற்றினாங்க. மகளிருக்கு ஒரு பஸ்ஸு, அதில் முன்னாடி வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு ஒரு பஸ்ஸை விட்டாங்க. கேட்டால் வந்து அது ஓசினாங்க. மகளிருக்கு வந்து நாங்கள் மாதமான ஒரு நிதி தரேன்னாங்க, அதுவும் ஒழுங்காக கொடுக்கல. பாதி பேருக்கு கிடைக்கல அதெல்லாம். அப்போ இப்படியே வந்து செஞ்சுட்டு இருந்து இன்றைக்கி இந்த ஆட்சி எந்த விதத்தில் வந்து குறை சொல்லுவாங்க அவங்க. முதல்ல அதுக்கே நாங்கள் வந்து கண்டிப்போம். இதுக்கு அடுத்தபடியாக அவங்க திரும்ப இதே மாதிரியான பிரச்சனைகள் கிளப்புனாங்கன்னா இதை விட பெரிய படை வந்து இங்கே உருவாகும். கண்டிப்பாக நாங்கள் மகளிர் அணி சார்பாக வந்து போராடுவோம். நாங்கள் இந்த விஷயத்தில் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோடு மகளிர் அணி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மகளிருக்கு விரோதமாகவும் எங்களுடைய அண்ணன் சிஎம் விஜய்க்கு விரோதமாகவும் அவருடைய அவதூறாக பேசின உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சியோட தலைவர் உதயநிதி ஸ்டாலினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை கண்டிக்கிற விதமாக இத்தனை மகளிர் நாங்கள் இங்கே வந்து கூடியிருக்கோம். இதுக்காக நாங்கள் வந்து அறிக்கையிட்டு அதே மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு ஆக்ஷனாக எடுத்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கணும். உதயநிதி ஸ்டாலினை உடனே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம். உதயநிதி அவர்கள் வந்து பேசுறது, அவர் மேலே கொஞ்சம் மரியாதை நிறைய இருந்துச்சு பெண்களுக்கு. இப்போ அவர் பேச அந்த மரியாதையும் அவருக்கு போயிடுச்சு. அவரை சீக்கிரமாக கைது பண்ணணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லாமே வெளியே வந்துருன்றதுக்காக தான் தாவேக ஆட்சியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. உதயநிதி வந்துட்டு பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறதுனால மட்டும் இல்லை, அவர் முன்ன ஆட்சியில் இருந்தே அப்படி இருந்திருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு டிவிகே ஆட்சியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காகவே அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு ஆட்சியை கலைக்கிறது தான் அவங்களுடைய முதல் வேலையே. எல்லாரையும் வந்துட்டு இவங்க அப்படி அவங்க எப்படின்னு சொல்கிறத விட அவர் ஒழுங்காக இருந்திருந்தால் அவருடைய ஆட்சி பறி போயிருக்காது. அவர் கரெக்டாக ஊழல் இல்லாத ஆட்சியும் போதை இல்லாத தமிழகமும் ஆக்கியிருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பார். அது இல்லாததுனால தான் மக்கள் அவரை தூக்கி போட்டதுனால அதை ஏற்றுக்க முடியல. அப்பாவும் பையனும் எங்கே போனாலும் மேடை போட்டு பேசிகிட்டே இருக்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர்த்து மக்களை வந்துட்டு என்ன பண்ணணும் என்ன யோசிக்கணுன்றது அவருக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. உதயநிதி வந்துட்டு ஊழல் பண்ணுறதுக்காகவே அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அது குடும்ப அரசியல், ஊழல் 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 மட்டுமே தெரிஞ்ச வீடாக இருக்குது அது.